உலகில் மேற்கு மற்றும் இடைப்பகுதியில் இஸ்லாமும் கிறித்துவம் பேரரசும் தனது நிலப்பரப்பை விரிவடைய செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் கிழக்கிலிருந்து மங்கோலியா நிலப்பரப்பில் நாடோடி பழங்குடியினர் இடத்தில் இருந்து ஒரு மாபெரும் படையை திரட்டி உலக நிலப்பரப்பில் 22% தன்னுடைய அதிகாரத்தில் வைத்துக் கொண்ட பேரரசர்தான் செங்கிஸ்கான். மன்கோலியாவில் உள்ள சிரசா என்னும் இடத்தில் 1162ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் தமுஜின் என்கிற செங்கிஸ். செங்கிஸ்க்கு 9 வயதில் போர்டே என்னும் பெண்ணுடன் நிச்சயம் முடிந்தது. பிறகு 16 வயதில் அப்பெண்ணுடன் திருமணமும் முடிந்தது. இருவருக்கும் 4 மகனார்கள் பிறந்தார்கள். ஜோசி, சகடை, உகேடாய், தொழு ஆவார். செங்கிஸ்க்கு ஒரு மனைவி மட்டும் அல்ல, வரலாற்றில் செங்கிஸ்க்கு மொத்தம் 14 மனைவிகள் என குறிப்பிடப்படுகிறது. செங்கிஸ்கான் வெறும் வீரர்களை மட்டும் ஒன்றிணைக்கவில்லை, அவர் மங்கோலிய போர் முறையையே முற்றிலுமாக மாற்றியமைத்தார். அவர் சிதறிக் கிடந்த பழங்குடி இனக்குழுக்களை கலைத்து மிகவும் கட்டுப்பாடான மற்றும் வலிமையான ஒரு இராணுவத்தை உருவாக்கினார். அவர் தனது படையை 4 பிரிவுகளாக பிரித்தார். முதலில் அர்பன் 10 வீரர்கள் கொண்ட மிகச்சிறிய குழு. இவர்கள் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக போரிடுவார்கள். ஒருவர் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினாலும் மற்ற 9 பேரும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இரண்டாவதாக ஜூன் குழு 100 வீரர்கள், அதாவது 10 அரபன்கள். மூன்றாவதாக மிங்கன் 1000 வீரர்கள். கடைசியாக துமென் 10,000 வீரர்கள். இதுவே மிகப்பெரிய படைப்பிரிவு. பல்வேறு பழங்குடியினத்தை சேர்ந்த வீரர்களை வேண்டுமென்றே ஒரே படையில் கலந்தார். இதனால் வீரர்கள் தங்கள் பழைய இன தலைவருக்கு விசுவாசமாக இல்லாமல் தங்கள் இராணுவ தளபதிக்கும் செங்கிஸ்கானுக்கும் மட்டுமே விசுவாசமாக இருக்கும் நிலை உருவானது. இது மட்டுமில்லாமல் திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். எடுத்துக்காட்டாக 1200ஆம் ஆண்டு செங்கிஸ்கான் தாய்ச்சியுட் என்ற பழங்குடியினருக்கு எதிராக போரிட்டார். அந்த போரின் போது எதிரி தரப்பிலிருந்து வந்த ஒரு அம்பு செங்கிஸ்கானின் குதிரையின் கழுத்தில் பாய்ந்தது. சில வரலாற்று குறிப்புகள் அந்த அம்பு செங்கிஸ்கானின் கழுத்தையே உரசிச் சென்றதாக கூறுகின்றன. இதனால் அவர் கீழே விழுந்து போரில் தோற்கும் நிலை ஏற்பட்டது. பின்னர் போரில் வென்ற பிறகு சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களை வரிசையாக நிறுத்திய செங்கிஸ்கான், என் குதிரையை கொன்ற அம்பை எய்தது யார் என்று கேட்டார். அப்போது சுர்கடை என்ற இளம் வீரன் பயமின்றி முன்வந்து தானே அதை செய்ததாக ஒப்புக்கொண்டார். செங்கிஸ்கானை பார்த்து, நீங்கள் என்னைக் கொன்றால் ஒரு உள்ளங்கை அளவு நிலத்தில் மக்கிப் போவேன். ஆனால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்காக கனமான பாறைகளையும் உடைப்பேன், ஆழமான கடல்களையும் கடப்பேன் என்று சொன்னான். அவரது நேர்மையையும் தைரியத்தையும் கண்டு செங்கிஸ்கான் வியந்து அவரை கொல்லாமல் தனது படையில் சேர்த்துக் கொண்டார். அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு ஜெபே என்று புதிய பெயரிட்டார். மங்கோலிய மொழியில் இதற்கு அம்பு என்று பொருள். செங்கிஸ்கானின் மிகவும் நம்பிக்கைக்குரிய 4 தளபதிகளில் ஒருவராக இவர் கருதப்பட்டார். இவர்களை செங்கிஸ்கான் போரின் 4 நாய்கள் என்று அழைப்பார். வெளிநாடுகளை தாக்குவதற்கு முன்பு அவர் முதலில் உள்நாட்டுப் போரில் ஈடுபட்டார். சிதறிக் கிடந்த பல்வேறு பழங்குடியினரை வென்று ஒன்றிணைத்தார். பின்னர் 1206ஆம் ஆண்டு அவர் அனைத்து மங்கோலியர்களுக்கும் செங்கிஸ்கான் என்று அறிவிக்கப்பட்டார். மங்கோலியர்களை ஒன்றிணைத்த பிறகு அவரது முதல் இலக்கு மேற்கு சியா ராஜ்யம், அதாவது இன்றைய வடமேற்கு சீனா. காரணம், இது மற்ற பேரரசுகளை விட சிறியது என்பதால் தனது புதிய இராணுவத்தை பரிசோதித்து பார்க்க இது சரியான இடமாக இருக்கும் என்று நினைத்தான். பின்பு மங்கோலியன் பரம எதிரியான ஜின் அரசு வம்சம், இன்றைய வடக்கு சீனா, பெய்ஜிங். ஜின் வம்சத்தினர் பல ஆண்டுகளாக மங்கோலியர்களை அடக்கி ஆண்டதோடு அவர்களிடம் வரி கேட்டு வந்தனர். அவர்களை பழிவாங்கவும் செல்வத்தை கொள்ளையடிக்கவும் செங்கிஸ்கான் இவர்கள் மீது படையெடுத்தார். செங்கிஸ்கான் பார்வை குவாரஸ்மிய பேரரசு, இன்றைய ஈரான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகள் மீது திரும்பியது. இது இஸ்லாமிய உலகின் மீதான அவரது முதல் பெரிய படையெடுப்பு. செங்கிஸ்கான் முதலில் இவர்களுடன் வர்த்தகம் செய்யவே விரும்பினார். ஆனால் குவாரஸ்மிய ஆளுநர் ஒருவர் மங்கோலிய வர்த்தகக் குழுவைக் கொன்றார். இதனால் கோபமடைந்த செங்கிஸ்கான் அந்த பேரரசையே வரைபடத்திலிருந்து அழிக்கும் அளவுக்கு பெரும் போரை தொடுத்தார். வெற்றியும் கொண்டார். கடைசியாக செங்கிஸ்கான் இந்தியாவிற்கு குறிவைத்தான். 1221ஆம் ஆண்டு அவர் சிந்து நதி வரை வந்திருந்தாலும் அப்போதைய டெல்லி சுல்தானியத்தை எதிர்கொள்ளாமல் திரும்பிச் சென்றார். அதற்கு காரணம் இந்தியாவின் காலநிலை மாற்றங்கள், சவால் மிகுந்த அடர்த்தியான காடுகள்,
முக்கியமாக டெல்லி சுல்தான் பெரும் படையை சமாளிக்க முடியாது, ஏனென்றால் மங்கோலியர்கள் வெற்றி கொண்ட மற்ற சிதறிய அரசுகளைப் போல் இல்லாமல் டெல்லி சுல்தானியம் மிகவும் வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தது. பாரசீகம், மத்திய ஆசியா மற்றும் சீனாவில் கைப்பற்றிய பகுதிகளை நிர்வகிப்பதில் செங்கிஸ்கானின் கவனம் ஏற்கனவே சிதறியிருந்தது. சுருக்கமாகச் சொன்னால், சவாலான புதிய சூழலில் தேவையற்ற இழப்பை தவிர்க்க செங்கிஸ்கான் எடுத்த ஒரு சிறந்த ராஜதந்திர முடிவு இது. செங்கிஸ்கான் படையெடுக்கவில்லை என்றாலும், அவருக்குப் பின் வந்த மங்கோலியர்கள் இந்தியாவின் மீது பலமுறை தாக்குதல்களை நடத்தினர். ஆனால் டெல்லி சுல்தானியம் அவற்றை திறம்பட முறியடித்தது. ஒருவேளை மங்கோலியர்கள் டெல்லியை கைப்பற்றியிருந்தால் இந்தியாவின் வரலாறு பெருமளவு மாறியிருந்திருக்கும். உலகின் வெவ்வேறு எல்லைகளில் இருந்த 4 முக்கிய சக்திகள் மங்கோலியர்களின் போர் தந்திரங்களை முறியடித்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். மங்கோலிய விரிவாக்கத்தை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திய 4 சக்திகளின் முதலில் சுல்தான் குத்துஸ்தான் ஆரம்பித்தார். வரலாற்றில் இதுவே மங்கோலியர்களுக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான தோல்வியாக கருதப்படுகிறது. ஐஞ்சாலுட் போர். பாக்தாத்தை அழைத்து மங்கோலியர்கள் எகிப்து மற்றும் புனித நகரங்களான மெக்கா, மதினாவை நோக்கி முன்னேறினர். ஆனால் பாலஸ்தீனத்தில் மம்லூக்குகள், இவர்கள் அடிமை வீரர்களாக இருந்து ஆட்சியாளரானவர், இவர்கள்தான் மங்கோலிய குதிரைப்படையை ஒரு பொறியில் சிக்க வைத்து அழைத்தனர். இந்த வெற்றி மங்கோலியர்கள் ஆப்பிரிக்காவிற்குள் நுழைவதை தடுத்தது. இல்லை என்றால் ஆப்பிரிக்காவும் மங்கோல் வசம் சென்றிருக்கும். இரண்டாவதாக டெல்லி சுல்தானியம் முன்பு சொன்னதைப் போல் மங்கோலியர்கள் மீண்டும் மீண்டும் தாக்கியும் கைப்பற்ற முடியாத சில இடங்களில் இந்தியாவும் ஒன்று. அதற்கு முக்கிய காரணம் அலாவுதீன் கில்ஜி மற்றும் அவரது தளபதிகள் ஜாபர்கான், மாலிக் கபூர், இவர்களோட பங்கு பெரிதானது. மங்கோலியர்கள் பஞ்சாப் பகுதிகளில் கொள்ளையடித்தாலும் அவர்களை எதிர்ப்பதற்காகவே அலாவுதீன் ஒரு பிரம்மாண்டமான நிலையான இராணுவத்தை உருவாக்கினார். அவர் பெற்ற வெற்றிகள் இந்தியாவிற்கு இருந்த மங்கோலிய அச்சுறுத்தலை நீண்ட காலத்திற்கு முடிவுக்கு கொண்டு வந்தன. பின்னர் ஜப்பான் சாமுராய்கள். குப்லாய் கான் ஜப்பான் மீது 2 முறை படையெடுத்தார். ஜப்பானிய சாமுராய்கள் கடற்கரைகளில் கடுமையாக போரிட்டு மங்கோலியர்கள் தரையிறங்குவதை தடுத்தனர். அது மட்டும் இல்லாமல் புயல்கள், சூறாவளிகள் வீசி மங்கோலிய கப்பல்களை அழித்தன. சாமுராய்களின் வீரம் மற்றும் மோசமான வானிலை ஜப்பானை காப்பாற்றியது. 4ஆவதாக வியட்நாம். மங்கோலியர்கள் வியட்நாம் மீது 3 முறை படையெடுத்தனர். ஜெனரல் டிரான் ஹங்டாவ் மங்கோலியர்களை நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் கொரில்லா போர் முறை மற்றும் உணவுப் பயிர்களை அழைக்கும் தந்திரத்தை கையாண்டார். குறிப்பாக பாக்டாங் நதி நேருக்கடியில் கூர்மையான கம்புகளை நட்டு வைத்து மங்கோலிய கப்பல்களை சிக்க வைத்து அழைத்தார். செங்கிஸ்கான் 1227ஆம் ஆண்டு இறந்த பிறகும் மங்கோலிய பேரரசின் வளர்ச்சி நிற்கவில்லை. உண்மையில் அவருக்குப் பின் வந்த வாரிசுகள் அவர் விட்டுச் சென்ற பேரரசின் பரப்பளவை 2 மடங்காக உயர்த்தினர். ஆரம்பத்தில் பேரரசு ஒரு பெரிய கான், கிரேட் கான் என்பவரால் ஆளப்பட்டது. ஒகடை கான் 3வது மகன் சோகஸ்மெலி செங்கிஸ்கானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசு இவர். சிறந்த நிர்வாகியான இவர் கரகோரம் என்ற தலைநகரை உருவாக்கி ஐரோப்பா மீது பெரிய படையெடுப்புகளை நடத்தினார். குயிப் கான், இவர் சிறிது காலம் 2 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தார். மோங்கே கான் முழு பேரரசையும் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்த கடைசி பெரிய மன்னர் இவரே. குப்லாய் கான் முழு சீனாவையும் கைப்பற்றியவர். இவர் காலத்தில் பேரரசு பிரிந்து தனித்தனி பகுதிகளானது. செங்கிஸ்கான் வடக்கு சீனா மற்றும் மத்திய ஆசியாவை மட்டுமே கைப்பற்றியிருந்தார். ஆனால் அவரது பேரன்கள் மற்ற பகுதிகளை கைப்பற்றினர். மங்கோலியா பேரரசிலிருந்து நேரடியாக குடியரசாக மாறவில்லை. இது பல நூற்றாண்டுகளாக நடந்த ஒரு நீண்ட பயணம். முதலில் சீனாவின் ஆதிக்கம், பின்னர் மன்னராட்சி, பிறகு சோவியத் ரஷ்யா உதவியுடன் மக்கள் குடியரசு ஆட்சி அதாவது கம்யூனிசம். 1990களில் சோவியத் யூனியன் உடைந்த பிறகு மங்கோலியாவில் ஜனநாயக போராட்டங்கள் வெடித்தன. இதன் விளைவாக 92இல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இன்றைய ஜனநாயக மங்கோலியா பிறந்தது. பொதுவாக உலக அரங்கில் மங்கோலியர்கள் இரக்கமற்றவர்கள் என்று பெயர் உண்டு. அதற்கு முக்கிய காரணம் அவர்களோட போர் யுத்தி. போரில் ஆண்கள், பெண்கள், குழந்தை என்று யாருக்கும் கருணை காட்ட மாட்டார்கள். இதுதான் செங்கிஸ்கான் மற்றும் அதன் பின் நடந்த வரலாறு. அடுத்த காணொளியில் தனது அரசியல் வம்சத்தை 1500 வருடம் காத்த பாண்டியர்களைப் பற்றி பார்ப்போம்.